அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஆன்லைன் கிளாஸ் நடத்தி முடிச்சாச்சு. பாடமெல்லாம் நம்ம கொஸ்டின் பேப்பரும் அனுப்பிவிட்டோம். அதுக்கெல்லாம் இன்னும் ரிப்ளை பண்ணவே இல்லை. நீங்கள் நம்மளும் ஆன்சரும் கொடுத்தோம். நீங்கள் எது கேட்டால் தான் நம்ம பண்ண முடியும். அதனால் சரி, நான் வேணால் ஆன்சர் மட்டும் எல்லாத்தையும் அனுப்பி விட்றேன் எல்லாத்துக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டவுட்டு கிளாஸ் போட்டிருக்கோம். உங்களுக்கு தேவையான சந்தேகங்களை எடுத்து கேட்டுக்கலாம். தெரியாது நம்ம கேளுங்க, நடத்துகிறேன். அப்படி இல்லைன்னா இங்கே நான் ஒரு கொஸ்டின் வச்சுருக்கோம், ஒரு ஃபுல் கொஸ்டின் வச்சுருக்கேன், அதை நடத்தி விட்றேன். எது கணக்கில் டவுட் தான் கேளுங்க. எது சம் டவுட் இருந்தால் கொஸ்டின் பேப்பர் புக்கில் உள்ள சம் இருந்தால் சொல்லுங்க. அப்படியே ஏமா பேசுறது காதல் விழுதாம எல்லாருக்கும் வாய்ஸ் வருதானே பாருங்க, கேட்குதுல்ல? ஏமா டவுட் இருக்கா? இல்லை நான் ஒரு கொஸ்டின் பேப்பர் ஃபுல் கொஸ்டின் ரெடி பண்ணி வச்சிருக்கேன், நடத்தவா? என்னன்னு சொல்லுங்கம்மா. தம்பி சாரை கூப்பிட்டாங்களா? மணி மணி சாரை கூப்பிடுங்க. ஒரு நிமிஷம் கூப்பிடுங்க. ஓகே, நீங்கள் டவுட்டு அப்புறமா கேட்டுங்க. நான் இப்போ கணக்கு நடத்துகிறேன், கவனிங்க. எல்லாரும் முக்கியமான கொஸ்டின் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு வகுப்பில் 12 மாணவர்களை 152 சென்டிமீட்டர் என கணக்கிடப்பட்டது. சரி பார்க்கும்பொழுது 172 சென்டிமீட்டர் என்பதை 148 சென்டிமீட்டர் என தவறாக எடுத்துக்கொள்ளப்பட்டதாக தெரிய வந்தது. சரியான சராசரி கேட்டிருக்காங்க. இது ஃபார்முலா வச்சு போடலாம்னா போடலாம். நான் ஷார்ட்டாக தான் போட போகிறேன் எல்லா கணக்கையும். ஏன்னா ஃபார்முலா சொல்கிறேன், கவனிங்க. சராசரி, அதாவது சரியான சராசரி, சரியான சராசரி, அதுக்கான ஃபார்முலா எண்ணிக்கை இண்டு சராசரி பிளஸ் சரியான மதிப்பு மைனஸ் தவறான மதிப்பு பை எண்ணிக்கை. நீங்க கணக்கா போட்டு பார்த்துங்க. இப்ப பாத்தீங்கன்னா எண்ணிக்கைனா எவ்வளவு பேரு? எண்ணிக்கை பாத்தீங்கன்னா உங்களுக்கு 12 பேர் எண்ணிக்கை. சராசரி நான் 152 152 சென்டிமீட்டர். சரி பார்க்கும்போது இந்த நம்பர் எழுதணும், தப்பா எழுதிட்டாங்க. சரி 172, தவறு 148. இதை கொடுத்து போட்டு பெருக்கலாம் போட்டுருக்கேன்னா ஷார்ட்டா போடுறேன், கவனிங்க. ஷார்ட் மெத்தட் ஆன்சர் கண்டுபிடிக்க போறேன். சராசரி எடுத்து எழுதிக்கிறேன். 152 அப்படியே இருக்கட்டும். இது ரெண்டு வித்தியாசம் பார்க்குறேன். 172ல 148 போக ஒரு 24 வருமா, 24 வரும். இது நம்பர். இது சராசரியை மாற்றணும்னா எண்ணிக்கையில வகுக்கணும். எண்ணிக்கை எத்தனை பேர்னா 12 பேர். அடிச்சா 2 தான் சராசரி. சராசரி கூட்டக்கூடாது. இது நம்பர்ல இருக்கு, எண்ணிக்கையில சராசரி 2. இது பிளஸ் 2 தான். போனா 152 இந்த பிளஸ் 2 சேர்த்து 154 வருமா? ரைட், 154 தான் இதுக்கான ஆன்சர். இங்க மைனஸ் வந்தா கழிச்சுக்கணும், பிளஸ்னா கூட்டிக்கணும். ஓகேவா? எண்ணிக்கை இல்ல ஃபார்முலா வச்சு போட்டு பாருங்க, இதே விட வரும். ஓகே, அரசம் பார்க்கலாமா? எண்ணிக்கை 12 பேரு, சராசரி 152, சரியானது 172, தவறு 148 கொடுத்து பெருக்கி கூட்டி கழிச்சு வகுத்து போடணும். சரியா? அடுத்த மாடல் எல்லா சாப்டர்ல கணக்கு எடுத்திருக்கோம்.
இரண்டு மிகை எண்களின் வர்க்கங்களின் வித்தியாசம் 45. சிறிய எண் வர்க்கமானது பெரிய எண்ணின் 4 மடங்கு சமம் எனில் அந்த எண்களை கேட்டிருக்கு. கணக்காகவும் போட்டு காட்டுறேன், ஷார்ட்டாகவும் போட்டு காட்டுறேன். ரெண்டு மிகை என்ன, அதாவது பெரிய நம்பரை என்ன வச்சுக்கலாம், எக்ஸ்னு வச்சுக்குமா. பெரிய எண்ணை வந்து எக்ஸ்னும் சிறிய நம்பரை ஒய்னு வச்சுக்கிறேன். ரெண்டுக்குள்ள வித்தியாசம் வர்க்க வித்தியாசம்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 45. இது பேர் 1 வச்சுக்கிறேன். சிறிய எண் வர்க்கம்னா எது சிறிய நம்பரு, ஒய்யோட வர்க்கம். பெரிய நம்பர்னா எக்ஸு, அதோட 4 மடங்குனா 4x. இதை கொண்டு போய் இந்த இடத்துல கொடுக்குறேன். எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய் ஸ்கொயர் 4x கொடுக்குறேன். 45 இந்த பக்கம் வந்தா மைனஸ் 45 மாறும். இதை காரணிப்படுத்த போறோம். நேரடி சொல்லியிருக்கேன் காரணிப்படுத்த. இதை பெருக்கி பார்க்கணும். பெருக்குனா 45 வரணும். மைனஸ்னா கழிக்கணும். கழிச்சா உங்களுக்கு 4ன்னு வரணுமா, -4. 95 45, அதாவது 45 பிரிச்சோம்னா ஒரு 9ம் ஒரு 5 இருக்கும். இங்க என்ன செய்ய, மைனஸ் இருக்கா, பெரிய நம்பருக்கு மைனஸ் நம்பர் பிளஸ் போடுங்க. x மைனஸ் 9 x பிளஸ் 5 0 0 பிரிச்சு போட்டோம்னா -9க்கும் 0 பிளஸ் 5க்கும் 0. மைனஸ் பிளஸா மாறும், பிளஸ் மைனஸா மாறும். இங்க மிகைன்னு கொடுத்ததுனால மைனஸ் விட்டுறலாம். விடை 9. அப்ப ஆன்சர் தான் தெரிஞ்சு போச்சு. 9 5. எக்ஸ் 9ஆ, அப்ப சின்ன மணி கண்டுபிடிக்கணும். எல்லாம் முடிச்சுக்குமா. ஒய் ஸ்கொயர் 4x இருக்கு. ஒய் ஸ்கொயர் தெரியாது 4. எக்ஸுக்கு மதிப்பு 9 கொடுப்போம். 4 36ஆமா, எதை ஸ்கொயர் 36 வரும், 6 ஸ்கொயர்டு. அப்போ ஒய் 6. ஆன்சர் பார்த்தீங்கன்னா 9,6 இந்த இருக்கு ஆன்சர். ஓகே, இவன் ஷார்ட்டா போடு. ஓகே, டவுட் இடையில கேளுங்க, நான் அடுத்து நடத்துறேன். இந்த கணக்கு ஷார்ட்டா போட்டுக்கலாமா. அதாவது ஆன்சர் வச்சு போட போறோம். ரெண்டு நம்பர் வித்தியாசம் வர்க்கப்படுத்தி வித்தியாசம் பண்ணா டிஃபரன்ஸ்னா மைனஸ் தானே உங்களுக்கு. 45 வரணும். இதை பார்த்தாலே 15 ஸ்கொயர் 225. இதெல்லாம் வர வாய்ப்பே இல்லை. அதனால இந்த 16 வரல. இது ரெண்டுக்குள்ள தான் ஆன்சர் இருக்கும். ஏன்னா 16 வரல, 256 பெரிய நம்பரா இருக்கு. ஏன்னா செக் பண்ணி பார்த்துக்குமே. பி ஆன்சரை பார்ப்போமா. 9 ஸ்கொயர் பண்ணுங்க 81, 5 ஸ்கொயர் பண்ணுங்க 25, 2 கழிச்சோம்னா 11 6, 7 2 போக 5, 56 வருது. நம்மளுக்கு 45 வரணும். அப்ப பி தப்பு. டி செக் பண்ணிடுமா. டி ஆன்சர் 9 6. 9 ஸ்கொயர் பண்ணா 81, 6 ஸ்கொயர் பண்ணா 36, 2 கழிக்கிறோம். ஏன்னா வித்தியாசம் கழிக்கணும். 11 6 கழிச்சா 5, 1 போக 7 இருக்குமா, மிச்சம் 4. ஓகே, சரியா இருக்கு. ஆன்சர் வந்து டி அப்படின்னு டிக் பண்ணிக்கலாம். ஓகே, என்னம்மா தெரியுதாம்மா பாருமா.
ஓகே ஓகே. உங்களுக்கு டவுட் இருந்தால் இடையில கேளுங்க, நான் நடத்திக்கிட்டு இருக்கேன். டவுட் இருந்தால் கேட்கலாம். எல்லாமே முக்கியமான கொஸ்டின் தாமா. ஒரு மாட்டு வண்டி சக்கரத்தின் ஆரம் 30 சென்டிமீட்டர், அது 154 தொலைவை கடந்தால் சக்கரம் எத்தனை சுற்ற இருக்கும்? இது அளவியல் கணக்கு. இது என்ன கணக்குனா மென்சுரேஷன். போன கணக்கு வந்து அல்ஜிப்ரா நம்பர்ஸ் ரெண்டுலையும் கேட்பாங்க. முதல் கணக்கு சராசரி. சரிங்களா? ஓகே. சக்கரம் பார்த்தீங்கன்னா என்ன வடிவம்? வட்ட வடிவம், சர்க்கிள். இந்த சுத்துன்னு வந்தாலே சுற்றளவு. இதோட ஃபார்முலா, சுற்றளவுக்கு என்ன ஃபார்முலா? வட்டத்தின் சுற்றளவு 2/r தெரியும். 2/r. ஆறு வந்து ஆரத்தை குறிக்கும், 35. 2/22/7 ஆரம் ஒரு 35. அடிச்சா 7 35 பெருக்குங்க. 2 × 22 5 பெருக்கலாமா? 44 5 பெருக்கி பாருங்க. 44 5 பெருக்குனா 5 20 2 5 20 22 220 சென்டிமீட்டர் வருது. ஏன்னா இது 35 சென்டிமீட்டரு. 154 மீட்டர் தொலைவை கடந்தால் அந்த சக்கரம் சுத்திக்கிட்டு 154 மீட்டர் போயிட்டு, இப்போ நம்ம பஸ் வந்து சக்கரம் சுத்த தான் போயிட்டு இருக்கும். எவ்வளோ தொலைவுனா, தொலைவு வந்து 154 மீட்டரா. இது சென்டிமீட்டர்ல இருக்கு, மீட்டர்ல இருக்கு. அப்ப என்ன பண்ணிக்கலாம்னா இதை மீட்டரா மாற்றுவோமா? மீட்டரா மாற்ற 100ஆல பெருக்கணும். ஏன்னா ஒரு மீட்டருக்கு 100 சென்டிமீட்டர் தெரியும். அப்ப 154 போட்டு 2 சைபர் போட்டுக்கலாமா? சென்டிமீட்டர் மாத்தியாச்சு. பை சுற்றளவு 220. 0 அடிச்சு போடலாமா? அடிச்சாச்சு. 2ஆல் அடிப்போமா? இது 11 அடிக்கலாம். 2 11 22 அடிக்கலாம். 1 11 11 44 4 44 140 வருது. 2ஆல் அடிச்சா 70. அது 70 சுத்தி இருக்கும். மாட்டு வண்டி மட்டும் கிடையாது, அப்புறம் சைக்கிள் சக்கரம், பேருந்து சக்கரம், எல்லா சக்கரமுமே வட்ட வடிவம் தான். சுத்தளவு ஃபார்முலா பயன்படுத்திங்க. மீட்டரில் கொடுத்தா சென்டிமீட்டரா மாற்றி தான் வகுத்து போடணும். ஏன்னா சென்டிமீட்டரில் இருக்கிறத சென்டிமீட்டர் மாற்றிக்கணும். ஓகேவா? மாடல் பார்த்துங்க. நீங்கள் டவுட் இருந்தா நீங்கள் குரூப்லேயே போட்டு விடலாம். இருக்கிறனால பயன்படுத்திங்க எக்ஸாம் வரைக்கும். ஒரு மீட்டருக்கு 100 சென்டிமீட்டர் பெருக்கிக்கிட்டேன், சென்டிமீட்டர் மாற்றியாச்சு. ஓகே, பார்த்துங்க. அடுத்த கணக்கு போகலாம். அடுத்து பாருங்க, வயது கணக்கு. இது சரண் என்பவரின் வயது தன் மகன் சங்கரி வயது போல் 6 மடங்கு 4 வருடம் கழித்து அவரின் வயது மகன் வயது போல் 4 மடங்கு எனில் தற்போது வயது கேட்டிருக்கு. நான் கணக்கா போல் ஆன்சர் வச்சு போட போறேன். வயது கணக்கு, ஏஜ் சம்ஸ் ஒரு கணக்கு. இப்ப பாத்தீங்கன்னா 6 மடங்கு இருக்கணும். 5 30 6 மடங்கு இருக்கு. 6 36 8 48 எல்லாமே உங்களுக்கு 6 மடங்கு இருக்கா? இப்ப 4 வருஷம் கழிச்சுன்னா எத்தனை மடங்கு இருக்கணும்? 4 மடங்கு இருக்கணும். சரி, ஓகே. ஏன் செக் பண்ற கவனிங்க. 30 5 இதான் தற்போதைய வயது. 4 வருஷம் கழிச்சு 4 ஆண்டுகளுக்கு பிறகுன வயசு கூடுமா? 2 பேருக்கு வயசு 4 வயசு கூடும். இவர் தந்தை, இவர் மகன். இவருக்கு 5 வருஷம் 4 வருடம் கழிச்சு 34 வயசாகும். மகனுக்கு 4 வருடம் கழிச்சா 9 வயசாகும். 2 பேருக்குமே 4 வருஷம் கழிச்சு 4 வயசு கூடும். எத்தனை மடங்கு இருக்கணும்னா 4 மடங்கு. இது 4ல பெருக்கனா 36 வருது. ஆனா 34 இருக்கு. தப்பான ஆன்சர். அப்ப ஏ கிடையாது, பி ஆன்சர் பாருங்க. 36 6 மடங்கு இருக்கு. 6 × 6 36. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஓகே ஆகுது. ஒரு 4 வருஷம் கழிச்சுனா 4 ஆண்டுக்கு பிறகுனா, இதெல்லாம் பரிசு எழுத வேணாம். 4 ஆண்டுக்கு பிறகுனா இது வந்து தந்தை வயசு மகன் வயசு. தந்தைக்கு ஒரு 4 வயசு கூடும் 40, மகனுக்கு 4 வயசு கூடும் 10 வயசு. 10 × 4 40 ஆண்டுகள். சரியா இருக்கு. 4 மடங்கு வந்துருச்சா?
அப்ப விடை வந்து 36 6 சரியான்னு பார்த்துங்க. 6 மடங்குனா 6 6 36 பார்த்தே கண்டுபிடிக்கலாம். இவங்களுக்கு 4 வயசு கூட 40, இவங்களுக்கு 10 பைத்தினாங்க 40 வருது. சரிங்களா? விடை 36 6. கணக்கா போடணும்னா மகன் வயசு எக்ஸ்னு வச்சுக்கணும், தந்தை வயசை RXன்னு வச்சுக்கிட்டு அப்புறம் கணக்கு போடணும். சரிங்களா? நம்ம ஏற்கனவே நடத்தியிருக்கோம் ஏஜ் கணக்கு, அதில் ஃபுல்லாக விரிவாக பார்த்துங்க. ஷார்ட்டாக நடத்துகிறோம். எக்ஸாம் போறீங்களா, அதனால எவ்வளோ குயிக்காக கண்டுபிடிக்க முடியுமோ அந்த மெத்தடில் போட்டு விட்டுருக்கோம். பார்த்துக்கலாமா? டவுட்னா கேட்டுங்க. பிறகு என்ன வயசு கூடும். அடுத்த மாடல் 0.35 படிக்கணும். என்ற எண்ணை பின்னமாக மாற்று. இது 9th புக்கில் உள்ள கணக்கு. நம்பர்ஸ் கணக்கு தான். எதுவும் 9th புக்கில் இருக்கு, 10th புக்கில் இருக்கு. பார்த்துங்க. நான் கணக்கு ஷார்ட்டாக போட போகிறேன். ஏற்கனவே வீடியோ விரிவாக போட்டிருக்கோம். இந்த மேலே கோட்பாடு என்ன பண்ணணும்னா, அந்த நம்பரு தொடர்ந்து போயிட்டு இருக்கோம் இப்படி சொல்லி கொடுத்துருப்போம். 2 நம்பர் கோடு தான் 100 பேருக்கு சொல்லியிருப்போம். இதுக்கு ஆன்சரை பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் கவனிங்க. இது போல ஒரு கோடு இருந்தா ஆன்சர் நம்பரை போட்டு ஒரு 9 போட்டுக்கணும். இதை அடிச்சோம்னா 1 3 3 3 9 இது ஆன்சரா இருக்கும். இது போல 2 நம்பருக்கு மேல கோடு இருந்தா என்ன ஆன்சர் வரும்னா இந்த நம்பரையும் 2 9 போட்டுக்கணும். இதை அடிக்க வாய்ப்பு இல்லை, அதான் ஆன்சரா இருக்கும். ஓகே. ஒரு சமயம் 10th புக்ல ஒரு கணக்கு இருக்குமா, 3 நம்பருக்கு மேல கோடு இருந்தா நம்பரை போட்டு 3 9 போட்டுக்கணும். இதை அடிக்கலாம். நாம 12 1 3 3 3 3 3 இப்படி போகும். 3 அடிச்சுக்கலாம். அடிக்க முடிஞ்சா அடிங்க. நம்ம கணக்கு 2 நம்பர் கோடு இருந்தா ஆன்சர் 35/99. கணக்கா போட லேட் ஆகும். நாம வச்சுங்க. மேல ஒரு கோடு இருந்தா ஒரு 9, 2 நம்பர் கோடு இருந்தா 2 9, 3 நம்பர் கோடு இருந்தா 3 9. ஓகே, கண்டுபிடிச்சாச்சு. நம்ம எக்ஸாம்பிள் ஆன்சர் ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கான மெத்தடை சொல்லி கொடுத்துருக்கோம். அடுத்தது பார்க்கலாமா? இது 10th புக்கில் உள்ள மாடல் கணக்கு. புக்கையும் சொல்லிடுறேன். நம்பர்ஸ் உள்ள கணக்கு. நம்பர்ஸ் இதுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 200க்கு 300க்கு இடையே 6 8 9ஆல் வகுப்படக்கூடிய எத்தனை எண்கள்னு கேட்டிருக்காங்க. இதான் ஃபார்முலா L - A/D + 1. நான் உங்களுக்கு ஷார்ட்டாக போட்டு காட்ட போறேன். இந்த 6 8 9க்கு எல்சியம் எடுக்கிறேன். மீசியமா மீச்சிரு பொது மடங்கு 2 3 அடிச்சுக்குமா. 2 6 இது வகுப்படாது. 3 9 திருப்பி 2 அடிச்சோம்னா 1 2 4 2 8 இது வகுப்படாது. இதை 3 அடிச்சோம்னா 1 3 3 4 அடிச்சோம்னா 1ல முடியுமா. எல்சியம் பார்த்தீங்கன்னா 3 2 6 6 18 18 72 வரும். எல்சிஎம் வகுக்கிற நம்பரு 72. என்ன பண்ணணும்னா இந்த 200 எடுத்து 72 வகுத்துக்கிறேன். ஷார்ட் மெத்தடில் போட்டிருக்கேன். 72 2 வாட்டி வரும். 144 வருமா. மீதியெல்லாம் கழிக்கணும் அவசியம் இல்லை. நம்மளுக்கு ஈவு போதும், 2 ஈவு. அதுபோல் 300 எடுத்து 72 வகுக்கிறேன். 7ஆம் பேர் சொல்லி பாருங்க. 4 7 2 7 3 7 21 4 28 4 வாட்டி வருமா. 5 5 கூட போயிடும். என்ன 4 வாட்டி பெருக்கி பாருங்க. 8 288 வரும். 4 வாட்டி தான் சரியா இருக்கும். 5னா 350 மேல போயிடும். இது ஒரு ஈவா. 2 கழிச்சா ஆன்சர் கிடைச்சிடும். 4ல் 2 கழிச்சா 2 தான் இதோட ஆன்சரா இருக்கும். அவ்வளவுதான். ஒரு நம்பர் இருந்தா அந்த நம்பரை வகுத்துங்க. 1க்கு மேற்பட்ட நம்பர் இருந்தா எல்சியம் எடுத்து அதில் வகுத்து போட்டுக்கணும். ஷார்ட் மெத்தடில் போட்டிருக்கோம்.
ஃபார்முலா வச்சு போட்டால் லேட் ஆகும். இந்த மெத்தட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2 ஈவையும் கழிச்சுக்கணும். ஈவு 4 ஈவு 2. ஓகேவா? பேர் சரி சரி. அடுத்த மாடல் பாருங்க. ஏ என்பவர் வேலை 20 நாட்களும் பி என்பவர் அதே வேலை 30 நாட்களும் செய்து முடிப்பார்கள். இவரும் சேர்ந்து அவ்வேலையை செய்து முடிக்க எத்தனை நாட்கள் கேட்டிருக்காங்க. சேர்ந்துனா பிளஸ் ஞாபகம் சொல்லியிருக்கோம் உங்களுக்கு. இது டைம் அண்ட் ஒர்க் கணக்கு. காலமும் வேலையும். ஏ வந்து 20 பி வந்து 30 சேர்ந்துனா பிளஸ். ஏபி கண்டுபிடிப்புமா? சாரி, ஏயும் பி சேர்த்து கண்டுபிடிக்க ஒரு ஃபார்முலா சொல்லியிருப்போம். ஏபி பை ஏ பிளஸ் பி. ஏனா 20 பினா 30. 20 + 30 ரெண்டையும் அப்படியே வச்சுக்கோ, பெருக்க வேணாம். கூட்டினா 50 வரும். அடிச்சிடலாமாம்மா? 0 0 அடிப்போம், ஏதோ ஒன்று அடிச்சிருவோம். 4 5 20. 4 × 3 12. 14 முடிப்பாங்க. சேர்ந்துனா ப்ளஸ் போடுங்க, தனியான மைனஸ் போட்டுங்க. அவ்வளோதான். 3 பேருக்கு ஃபார்முலா கொடுத்துருக்கோம், நிறைய நடத்தியிருக்கோம். நம்ம ஃபுல் வீடியோ பார்த்துங்க. ஏபிசி பை ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சின்னு போட்டிருப்போம். ஓகே, ஆன்சர் 12. சிம்பிள் கணக்காக பார்த்துக்கலாம். அடுத்த மாடல் பாருங்க. இதுவும் டைம் அண்ட் ஒர்க் கணக்கு தாங்க. காலமும் வேலையும். பதினாலு அச்சு கோர்ப்பவர்கள் 5 மணி நேரத்தில் ஒரு புத்தகத்தின் 70 பக்கங்களை முடிப்பார். 10 மணி நேரத்தில் 100 பக்கங்களை முடிக்க எத்தனை அச்சு கோப்பர் தேவை? இதுக்கு என்ன பண்ண போறோம்னா, ஒரு ஷார்ட் ஃபார்மா யூஸ் பண்ணிக்கலாமா? M1 D1 H1 ஒர்க் 1. இந்த 3 வந்தால் 4 வந்தாலும் பயன்படுத்திக்கலாம். M2 D2 H2 ஒர்க் 2. அச்சு கோர்ப்பவர்னா யாரை குறிக்கும்? மேனை குறிக்குமா? இவர் M1. ஹவர்ஸ்னா மணியை குறிக்கும். பக்கம்னா ஒர்க்கு W1. அப்போ M1 வந்து 14, H1 வந்து 5. ஒர்க் எத்தனை முடிச்சிருக்காங்கன்னா 70 பக்கம் முடிச்சிருக்காங்க. ஒர்க்குனா நாற்காலி செய்கிறது, பக்கங்களா டைப் அடிக்கிறது, எல்லாமே ஒர்க்கு தான். ஓகே, அப்புறம் பக்கம்னா ஒர்க்கு 2வா? ஒர்க்கு 2 கொடுத்தாச்சு. ஒர்க் 2 100. மணி கொடுத்தாச்சுனால இது ஹவர்ஸ் 2. அச்சு கோர்ப்பர் கேட்டிருக்காங்க. அப்போ M2 கண்டுபிடிக்கணும். மேலே தான் கண்டுபிடிக்க போகிறோம். இங்கே டேஸ் நம்மளுக்கு தேவைப்படலை, நாட்களை விட்டுடலாம். ஒரு சில நாட்களை கொடுத்து அதையும் போட்டுக்கலாம். M1 14, H1 5, ஒர்க்கு 70. இங்கே M2 பார்த்தீங்கன்னா M2 இந்த இருக்கா, M2 கண்டுபிடிக்கணும். அப்படியே இருக்கட்டும். ஹவர்ஸ் வந்து 10 ஹவர்ஸ், ஒர்க் 2 வந்து 100. இந்த 0 0 அடிச்சு போடலாம். இந்த 10க்கு 10 அடிக்கலாம், எவ்வளோ அடிச்சுக்கலாம். இதை அடிக்கலாமா? 2 7 14, 2 5 10. இதான் வந்து ஆட்கள் தேவை. M2 வந்து 10 பேர். இவ்வளோ ஈஸியாக முடிச்சுட்டு போயிடலாம். இது நேர்மாறு எதிர்மாறு வச்சு போடலாம். இது உங்களுக்கு ஈஸியாக இருந்ததை பயன்படுத்திக்கலாம். இப்போ நடத்துறதுலாம் ஷார்ட் மெத்தடில் சொல்லி கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. ஒரு ஃபார்முலா ஞாபகம் வச்சுங்க. M1 D1 H1 W1, M2 D2 H2 W2. டேஸ் கொடுத்த டேஸ் பயன்படுத்தலைன்னா விட்டுடலாம். ஓகே, எழுதுமா. எழுத ஓகேம்மா.
டவுட் இருந்தால் நீங்கள் நீங்கள் குரூப்லேயே போடுங்கம்மா. கேட்க வைக்காம இருந்தால் குரூப்லேயே போடுங்க, நடத்தி அப்படியே அனுப்பி விட்றேன். ஓகே, இங்கே டேஸ் இல்லாததுனால நம்ம விட்டுறலாம். நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாமா? எழுதலாம் சொல்லுங்க, உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுத்து நடத்துவோம். அடுத்த மாதிரி பாருங்க, இது வட்டி கணக்கு, தனி வட்டி, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கணக்கு. ஒரு கணக்கு வந்திருக்கு, எல்லாம் கலந்துருக்கும். ரூபாய் 7,000க்கு 7,500க்கு 8% வட்டி விதத்தில் 1 வருடம் 6 மாதங்களுக்கு தனி வட்டி கேட்டிருக்கு. நம்ம தனி வட்டிக்கு ஃபார்முலா சொல்லியிருக்கோம், ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு. SI = PNR/100. ஒரு ரீசன் மாரி பண்ணிக்கலாம். Pனா அசலை குறிக்கும். நம்ம பேங்க்ல எவ்வளோ பணம் போட்டிருக்கோம்னா 7,500 போட்டிருக்கோம்னு வச்சிங்களேன். வட்டி வீதம்னா 6 குறிக்கும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 8% தான் வட்டி வீதம். 1 வருடம் 6 மாதமா என்ன ஆண்டை குறிக்கும், ஆண்டு. 1 வருடம் 6 மாதம்னா 1.5 வருஷம். 1 வருடம்னா 12 மாதம், 6 மாதம்னா அரை வருஷம் தெரியும் உங்களுக்கு. 1.5 பின்னவும் பார்த்துங்க, இதை பெருக்கணுமா? 4 2 2 1 3 பை 2 1 பெருக்கி அந்த 1 கூட்டினோம்னா தான் பின்னம். 3 பை 2 வருமா? கொடுத்து போட்டுக்கலாமா? தனி வட்டி கண்டுபிடிக்க சொல்றாங்க. P 7,500, எண்ணு வந்து 3/2, R வந்து 8%/100. 0 2 கட் பண்ணிக்குவோம். அடிச்சா 4 2 8, 75 × 3 4 பெருக்குவோம். நம்மளுக்கு தெரியும் 4 75 300. 75 4 பெருக்குனா 300 வருமா? 300 × 3 பெருக்குனா வட்டி 900 ரூபா. வட்டி மட்டும் கேட்டால் 900 ரூபா. மொத்தத்தை கேட்டாங்கன்னா அதை கூட்டிக்கணும் அப்படின்னு கேட்கலாம். ஒரு சமயம் இங்கே போட்டுக்குமா, மொத்த தொகையை கேட்டாங்கன்னா அமௌண்ட்டுக்கு ஃபார்முலா அசலையும் வட்டியும் கூட்டிக்கணும். அசல் ஒரு 7,500, வட்டி ஒரு 900, சேர்ந்தா 8,400 வந்துடும். நம்மளுக்கு கேட்டது வட்டி மட்டும் 900 ரூபா. சரியான பார்த்துங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா தான். ஓகே, தனி வட்டிக்கு ஃபார்முலா PN/100. இல்லை வேற என்ன கேட்கலாம்? வட்டி கொடுத்து அசல் கேட்கலாம், வட்டி கொடுத்து அசல் கொடுத்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்து இயர் கேட்கலாம். எது கேட்டாலும் இப்படி பயன்படுத்தி போட நிறைய எக்ஸாம் வீடியோ போட்டிருக்கோம். தனி வட்டி கணக்கு ஒரு 20 கணக்கு நடத்தியிருக்கோம், பார்த்துங்க. ஹலோ, ஓகேம்மா, அடுத்த கணக்கு போலாமா? அடுத்த மாடல், கிரிக்கெட் வீரர் டோனியின் முதல் 30 ஆட்டங்களுக்கான சராசரி ஓட்டம் 72 என கணக்கிடப்பட்டிருந்தது. 31 ஆட்டம் நடைபெற்ற பின் அவருடைய சராசரி ஓட்டம் 73 உயர்ந்தது எனில் 31 ஆட்டத்தில் அவர் எடுத்திருந்த ஓட்டங்கள் எத்தனை? இது சராசரி கணக்கு. கிரிக்கெட் நடந்துட்டு இருக்கு, உங்களுக்கு சராசரி கணக்கு. நல்லா கவனிங்க. 30 ஆட்டங்களுக்கு சராசரி எவ்வளவு? 30 ஆட்ட ஷார்ட்டா போட்டுக்கும். ஆட்டத்துக்கு சராசரி ரன்னு 72. அப்ப மொத்த ரன்னா, மொத்த ஓட்டம்னா ரன்னு அர்த்தம். இந்த 30 72 பெருக்கிக்கணும். ஏதாவது மெத்தடுமா? 30 ஆட்டம் ஆடி சராசரினா ஆவரேஜ். 30 72 பெருக்கி பார்ப்போமா? 72 போய் பெருக்கணும்னா 0 விட்டு பெருக்கும். 2 6 7 21, 2160 வருது. அப்படியே ஒரு ஆன்சர் இருக்கட்டும். ரைட்டு. அடுத்து 31 ஆட்டமா? 31வது ஆட்டம். அப்ப சராசரி அவருக்கு கொஞ்சம் கூடி இருக்கு. சராசரி ரன் ரேட்டு வந்து 73. மறுபடியும் மொத்த ரன் பார்க்கணும். மொத்த ஓட்டம் ஆர் ரன் 31 73 பெருக்கணும். அதையும் பெருக்குவோமா? அப்படி பெருக்குங்களேன். 73 31 பெருக்கி பார்ப்போம். 4 3 3 7 7 3 9 7 21 3 16 2 2 2263. ரெண்டையும் கழிச்ச ஆன்சர் அம்மா. ரெண்டையும் கழிச்சு போட்டால் ஆன்சர். ஏன்னா இவ்வளோ ரன்லாம் அடிக்க முடியாது.
போராட்டத்தில் 2263 2120 கழிச்சோம்னா 3 6 0 1 103 ரன் அடிச்சிருப்பாரு. எப்ப 31 ஆட்டத்தில் 103 ரன் அடிச்சாதான் அவருக்கு ரன் ரேட் ஏறி இருக்கு 73. இதாம மெத்தடு. இது 60, இது 63. ஓகே, பாத்துங்க அப்படியே. ஷார்ட்டா போட்டுக்கலாமா? சரி, போதும். அப்படி ஷார்ட்டா போட்டுக்குவோம். ஓகேம்மா, கவனிமா. ஓகே, ஷார்ட்டா போடுறாங்க. கவனிங்க. எல்லாம் கேக்குதாமா? பாருமா, அடி கேக்குதா? வீடியோ தெரியுதாமா? ஹலோ, லைன்ல இருக்கீங்களா? சரி, ஷார்ட்டா கவனிங்க. இதுக்கு ஒரு ஃபார்முலா போல எழுதிக்குவோம். சராசரி பிளஸ் எண்ணிக்கை வெளியில கூடும் அல்லது குறையும். இந்த போல ஞாபகம் வச்சுக்கோ. சராசரி 72 எடுத்து போட்டுங்க. எண்ணிக்கை 31 தான் கேட்டிருக்காங்க. அப்போ 31 போட்டுக்கணும். கூடும் குறையும்னா 72 73 மாறி இருக்கு. எத்தனை கூட்டினா 73 வரும்? 1 கூட்டினா தான் 73 வரும். அந்த 1 எடுத்தீங்கன்னு போட்டுங்க. 72 பிளஸ் 4 31 31 கூட்டினா 3 10. ஆன்சர் 103 வந்துடும். இப்படியோட போட்டுக்கலாம். ஓகே, இன்னும் ஷார்ட்டா போடணும்னா இந்த 72 எடுத்துக்கமா. இந்த 31 ஆடமா 31 போட்டுக்கமா. 72 நம்மளுக்கு கேட்டது 31 ஆடம் தானே கேட்டிருக்காங்க. 20 நிமிஷம் இன்னொரு மெத்தட்ல சொல்றதுக்காக வந்த அப்படியே. இன்னும் சிம்பிளா போடணும்னா இந்த பாருங்க அப்படியே. இந்த 30 இந்த 72 எத்தனை கூடி இருக்கு? 1 கூடி இருக்கு. 1 கூட்டிங்க. குறைஞ்சா மைனஸ், கூடின பிளஸ். 70 100 102 103 கிடைச்சிரும். இப்படியோட ஆன்சர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ரைட். எழுபத்தி ரெண்டு 73 எவ்வளவு கூடி இருக்கு? 1 கூடி இருக்கா? அந்த 1 கூட்டி இருக்கேன். நெக்ஸ்ட் டைம் கவனிங்க. ஏறு வரிசையில் கேட்டிருக்காங்க. இது கணக்கெல்லாம் முக்கியமா கேட்பாங்க. ஏறு வரிசைனா அசெண்டிங் ஆர்டர். நம்ம எல்சி எடுத்து போடலாம். நம்பர் கம்மியாக இருக்கு எல்சி எடுத்து போடலாம். வகுத்தே போடுவோம். ஒரே மெத்தல போடுவோம். சில பெரிய பெரிய நம்பரை கேட்பாங்க. அதனால வகுத்து போட்டுருமா? பார்த்தாலே தெரியுது. முக்கால் பெருசா இருக்கு, அரை கொஞ்சம் சின்னதா இருக்கு. 5/8 தான் ரொம்ப கம்மியா இருக்கும். விடை பார்த்தீங்கன்னா 5/8 எங்க இருக்கு பாருங்க. இல்லையா? அரை. வகுத்து பார்த்துருமா? 3/4 முக்கால். 3 4 வகுத்து பார்க்க போறோம். வகுப்படா புள்ளி 0. 7 28. அப்ப 0.7 தான் ஃபர்ஸ்டுக்குள்ள ஆன்சர். 1/8 தெரியும், அரை. 0.5 வரும்.
5/8னா 5 8 வகுப்புமா, 5 உள்ளேயும் 8 வெளியில இருக்கட்டும். 5 8 வகுப்பு அது புள்ளி 0, 6 48, 0.6 ரைட். இது ஈவுன்னு பேரு. 0.7, 0.5, 0.6. ஏழு வருஷம் எப்படி எழுதணும்? சிறிய நம்பர் இருந்து பெரிய நம்பர், அதான் அசனிங் ஆர்டர். இல்ல சின்ன நம்பர் பார்த்தீங்கன்னா 0.5 அப்ப அரை தான் ஃபர்ஸ்ட் வரணும். பாத்துல விடை இருக்கு, 2 விடை இருக்கு. அப்புறம் கொஞ்சம் பெரிய நம்பர் 5/8. ஓகே, எங்க இருக்கு? இந்த இருக்கு. தான் ஆன்சரா இருக்குமா? சரி இல்லை. 5/8 அடுத்த பெரிய நம்பரு. இன்னும் பெரிய நம்பர் 3/4. அப்போ 1/2, 5/8, 3/4. ஆன்சர் ஏ. இது இறங்கு வரிசைனா பெரிய சின்ன நம்பர் போகணும். 3/4, 5/8, அப்புறம் 1/2. அது இறங்கு வரிசை. சரிங்களா? ரைட். இப்படி போடணும். ஒரு மெத்தட் போடுமா? இந்த இதில் பெரிய நம்பர் பார்த்தீங்கன்னா எல்சி 8 எடுத்துக்க போகிறேன். 8ஆல பெருக்க போகிறேன். இது 8ஆல பெருக்கிறேன். 1/2 8ஆல பெருக்கிறேன். 5/8 8ஆல பெருக்கிறேன். எல்சி எடுத்து பெருக்கிறேன். இதை அடித்தோம்னா ஒரு 2 வாட்டி வருமா? 3 2 6. ஒரு 4 வாட்டி வரும் 4. இதை அடித்தா 5. 7 சின்ன நம்பர் பெரிய நம்பர் இருக்கணுமா? சின்ன நம்பர் வந்து 4, 5, 6. 4 என்பது 1/2. 5 என்பது என்ன? 5 வருது. பார்த்துங்க. 4 எதுக்கு வருதுன்னா 2ஆம் நம்பருக்கு வருது, 1/2. அப்போ பார்த்து எழுதிக்கலாமா? இது ஆன்சரா இருக்கும். 5னா 5/8ங்க. 6னா 3/4. சரி, ஓகே. இது மாதிரி வரிசைப்படுத்திக்கலாம். இது ஆன்சரா இருக்குமா? ஓகே. அடுத்த கணக்கு பாருங்க. T20 மட்டை பந்து போட்டியில் ராசு 50 பந்துகளை எதிர்கொண்டு 10 முறை 6 ஓட்டங்களை எடுத்தார். 10 முறை எடுத்திருக்காரு. அவர் எதிர்கொண்ட பந்துகளில் ஒரு பந்தை சமாளிப்பு முறையில் எடுக்கும் பொழுது அதில் 6 ஓட்டங்கள் எடுக்காமல் இருக்க நிகழ்வு கேட்டிருக்கா. இது ப்ராபபிலிட்டி கணக்கு. நம்ம நிகழ்வுக்கு ஃபார்முலா தெரியும். நிகழ்வு வந்தாலே P of A equal to N of A by N of S. எஸ்னா பெரிய நம்பரா இருக்கும். 50 கீழே போட்டுங்க. 10 முறை 6 அடிச்சிருக்காரு. இதை அடிச்சோம்னா 1/5. இது 6 எடுக்க நிகழ்தகவு. 6 ஓட்டங்கள் எடுக்க கேட்டா 1/5 போடுங்க. எடுக்காமல் கேட்டாங்கன்னா 1லேருந்து கழிச்சு போடணும். குறுக்கு பெருக்குங்க. 4 5 5, 1 4 1 by 5, 4/5. இல்லை 5ல் 1 போகுது, 4/5 வர போகுது. 5ல் 1 கழிச்சா மிச்சம் 4. அப்போ அது ஆன்சர் 4/5 இருக்கும். எடுக்கன்னு கேட்டால் 1/5, எடுக்காமல்னா 4/5. நிகழ்வுலாம் பார்த்துங்க. உங்களுக்கு எல்லா சாப்டரையும் கவர் பண்ணி தான் நம்ம கணக்கு நடத்திக்கிட்டு இருக்கோம். சராசரி பார்த்தோம், அப்புறம் வயது கணக்கு பார்த்துருக்கோம், அளவியல் பார்த்துருக்கோம், இப்போ நிகழ்வும் பார்த்துருக்கோம். சரிங்களா? ஓகே. டைம் வரைக்கும் பார்த்துருக்கோம். குறிச்சிக்கலாம். ஒரு குறிப்பிட்ட வாரத்தின் நகரத்தின் அதிகபட்ச வெப்பநிலை நிறைய நம்பர் கொடுத்துருக்காங்களா? அந்த வாரத்தின் சராசரி கேட்டிருக்காங்க.
சராசரிக்கு ஃபார்முலா தெரியும். மொத்த கூடுதல் பை மொத்த எண்ணிக்கை. சில கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரே சாப்டர் நிறைய கொஸ்டின் கேட்பாங்க. 2 கணக்கு சராசரியில் கேட்கலாம், 3 கேட்கலாம், தனி வீட்டில் 3 கணக்கு எடுத்து கூட்டி கேட்காம இருப்பாங்க. நம்ம எது கடலும் போக ரெடியா இருக்கணும். பை எண்ணிக்கை, மொத்த எண்ணிக்கை. எழுதி கூட்டுவோமா? ஒரு வாரத்தில் மொத்தம் 7 நாளா 34.8, ஒரு நாள் 38.5, 33.4, 34.7, 35.8 ப்ளஸ் 32.8 ப்ளஸ் 34.3 பை எண்ணிக்கை. வாரம்னா 7 நாள் இருக்கா? 1 2 3 4 5 6 7 நம்பர் 7 வகுத்து போடணும். அப்படி கூட்டுங்க பார்ப்போம். கூட்டலாமா? நானே கூட்டுறேன். 11 எழுதி கூட்டணுமா? அப்படி வரிசையாக கூட்டிடலாம். 34.8, அப்புறம் 38.5 மாற்றி போடக்கூடாது. 33.4, 34.7, 35.8, 32.8, 34.3, 13, 17, 24, 32, 40, 43, 34, 8, 10, 15, 19, 22, 30, 34, 3, 6, 9, 12, 15, 18, 21, 24, 244.3 வருதா? 7 அடிப்புமா? 3 7 21, 3 34, 4 28, 6 63, 9 63, 34.9 டிகிரி செல்சியஸ். சில சம்பளம் போய் பெருசாக கொடுத்துருப்பாங்க, ஒழுங்காக பார்த்து கூட்டணும். இது ஏன் கொடுத்துருக்காங்கன்னா புள்ளி கணக்காக இருக்கு, தப்பாக கூட்டணும் தான் இந்த கணக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கணும். நோட் பண்ணிங்க அப்படியே. டவுட் கேட்கல. சரி, ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க. ஒரு குழு 100 பேர் உள்ளனர். அவர்களின் உயரங்களின் கூட்டு சராசரி ஆவரேஜ் சொல்லியிருக்காங்க. 128 சென்டிமீட்டர் மற்றும் மாறுபாடுகள்னா சிவி, அதை கோஎஃபிஷியன்ட் வேரியேஷன். அவருக்கு திட்டவிலக்கம் கேட்டிருக்காங்க. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஒரு ஃபார்முலா இருக்கு. மாறுபாட்டு கெழு சிவி ஈக்குவல் டு சிக்மா பை எக்ஸ் பார் இன்டு 100. சராசரிக்கு என்ன பேருனா, கூட்டு சராசரிக்கு எக்ஸ் பார்னு பேரு. எக்ஸ் பார் 163.8. அப்புறம் மாறுபாடுகளுக்கு கொடுத்தாச்சு. கோஎஃபிஷியன்ட் வேரியேஷன் மாறுபாடுகள் சிவி 3.2. திட்ட விளக்கம் கேட்டிருக்கா. திட்ட விளக்கம் சிக்மான்னு பேரு, அது கண்டுபிடிக்கணும். ஓகே, சிவி 3.2 போடுவோம். சிக்மா கண்டுபிடிக்கணும். எக்ஸ் பார் 163.8 இன்டு 100 போட்டுக்குவோம். ஓகேவா? ரைட்டு. இது மட்டும் தேவை. சிக்மா தேவைன்னா குறுக்கு பெருக்கலாம். சிக்மா இன்டு 100 ஈக்குவல் டு 163.8ஐயும் 3.2ஐயும் பெருக்கணும். சிக்மானா 163.8 இன்டு 3.2 பெருக்கி 100 வகுத்துக்கணும். சரிங்களா? 100 வகுக்கும் போது 2 டிகிரி பாயிண்ட் பண்ணிக்கலாமா? அப்போ இந்த புள்ளியை நகர்த்தி விட்டுருவோம். 1.638 இன்டு 3.2 பெருக்கணும். ஆன்சர் வந்துருமா? சரி, எல்லாம் வகுத்துக்கலாம். அப்படி ஒரு நம்பரை வச்சு பெருக்குவோம். 116, 38 இன்னும் 32 பெருக்குவோம். எல்லாம் பெரிய பெரியமாக கொடுத்துருக்கானோ. 8 16 மீத 1, 2 6 7, 6 12 மீத 1, 2 1 3, 3 24 மீத 2, 9 2 11 மீத 1, 6 12 19 மீத 1, 1 3 4, 6 11 4
12 5 பாயிண்ட் பண்ணலாமா? எங்கே இருக்கு? இங்கே ஒரு 3 டிஜிட், இங்கே ஒரு 1 டிஜிட், 4 டிஜிட் பாயிண்ட் பண்ண 5.24 அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. நிப்பாட்டிக்கலாம். முழு விடையும் கேட்கல, 5.24 தான் கேட்டிருக்காங்க. அப்படியே நிப்பாட்டிக்கலாம். ஓகே, இந்த ஃபார்முலா படிச்சிங்க. மாறுபாட்டுகளுக்கு என்ன ஃபார்முலானா CV = சிக்மா பை எக்ஸ் பார் இன்டு 100. அப்படி பார்த்துங்க. அப்படியே நம்ம சிக்மா கேட்கலாம், இல்லை எக்ஸ் பார் கேட்கலாம், சிவி கேட்கலாம், கொஞ்சம் மாறுபாடுகள்லாம் கேட்பாங்க. இது வந்து 10th புக்கில் உள்ள கணக்கு, புள்ளியியல் தலைப்பில் உள்ளது, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 10th புக் கணக்கு. நெக்ஸ்ட் மாடல் கவனிங்க. ரீனா மற்றும் உழாவின் தற்போது வயதுகள் முறையே 24, 36. 8 ஆண்டுக்கு முன்பு உழா மற்றும் ரீனாவின் வயதுகள் வீதம் கேட்டிருக்காங்க, ரேஷியோ கேட்டிருக்காங்க. தற்போது வயதுகள் 24, 36 போட்டுங்க. 8 ஆண்டுக்கு முன்புனா வயசு கம்மியாக 8 வயசு கம்மி பண்ணலாமா? இப்போ 24 வயசுனா 8 வருஷம் முன்னாடி வயசு 8 கம்மியாகும், பிறகுனா வயசு கூடும். 24ல் ஒரு 8 கழிச்சுக்குவோம், 36லையும் 8 கழிச்சுக்குவோம், 2 பேருக்கு வயசு குறையும். கழிச்சா ஒரு 16, இதே கழிச்சோம்னா 36 28 வருமா? 36ல் 8 கழிச்சு பாருங்களேன். 16ல் 8 கழிச்சா 8 28. ரேஷியோ போடுங்க. 16:28. எதில் வகுக்கலாம்னா 4ஆல் வகுக்கலாம். நன்னாங்க 16, 7 28, 4:7 ஆன்சர். மாற்றியும் கொடுத்துருப்பாங்க. ஆனால் நல்லா கவனிக்கணும், நம்மளை குழப்பிட்டான் பாருங்க, இந்த விடை கிடையாது. ஓகே, கொடுத்தது ரீனா, உஷான்னு கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் கவனமா கணக்கு பார்க்கணும். கொடுத்தது ரீனா ஃபர்ஸ்ட், அப்புறம் உஷா. அப்ப இது யார் வயசுனா இது ரீனா, இது உஷா வயசு. ஆனா கேட்டது மாத்தி கேட்டிருக்காங்க, உஷா ரீனா வயது கேட்டிருக்காங்க. கேர்ஃபுல்லா இருக்கணும், அதனால தப்பா போச்சு. பார்த்தீங்களா? கவனமா கணக்க படிக்கணும். உஷா ரீனா வயது விகிதம். உஷாவுக்கு 28, ரீனா 16 போட்டுக்கணும். 4ஆல் வகுக்கலாமா? 7 28, நன்னாக்கு 16, 7:4 ஒரு ஆன்சர். மாற்றி பட தப்பா போயிடும், கேர்ஃபுல்லாக இருக்கணும். கொடுத்தது ரீனா, கேட்டது உஷா. நிறைய பேர் என்ன பண்ணுவோம், அப்படியே போட்டு முடிச்சிருவோம். உஷா வயசு ஃபர்ஸ்ட், ரீனா அப்புறம். சரியான பார்த்துங்க. அப்படியே
ஓகே, அடுத்து ஒரு கணக்கு சுருக்குங்க. இந்த சிம்பிளிஃபிகேஷன் கணக்கெல்லாம் அடிக்கடி கேட்கிற கொஸ்டின். நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். 2 பவர்ல இருந்தா 2ஐயும் பெருக்கி போடலாம். மைனஸ் வந்தா தலைகீழ மாத்திக்கலாம். ஓகேவா? சரி, அதுக்கு முன்னாடி இந்த 4 மட்டும் பிரிச்சுக்கணும். ஏன்னா 3 2 இருக்கு. 4 பிரிச்சு போட்டுக்குமா? 3 கியூபு மைனஸ் 2 2 ஸ்கொயர்டு மைனஸ் 3 2 பவர் 4 மைனஸ் 2 பெருக்கல் 3 பவர் மைனஸ் 4 4 2 ஸ்கொயர் போட்டுக்கலாம். மேலே மைனஸ் 2 போட்டுக்குவோம். 2 பெருக்கணுமா? 3 அப்படி வச்சுக்குவோம். 3 2 மைனஸ் 6 2 அப்படி வச்சுக்கோ. 2 மைனஸ் 6 பை 4 2 மைனஸ் 8 4 2 பெருக்கலாம் மைனஸ் 8 3 பவர் மைனஸ் அப்படியே இருக்கட்டும். 2 2 மைனஸ் 4 2 பவர் மைனஸ் 4 2 பவர் தான் பெருக்கிக்கலாம் தெரியும் உங்களுக்கு. ஆனால் விடை பிளஸ்ல இருக்கு, நம்பர் மைனஸ்ல இருக்கா? அப்படியே மேலே ஏற்றுவோம். இடமான சைன் மாறும்ல, 2 மேலே கொண்டு போயிடுமா? இந்த மைனஸ் 8 மேலே போனால் ப்ளஸ் 8 மாறும். மைனஸ் 4 மேலே போனால் ப்ளஸ் 4 மாறும். அப்படியே மைனஸ் அப்படியே இருக்கட்டும். பை மைனஸ் 6 கீழே வந்தால் 3 பவர் ப்ளஸ் 6 மாற்றிக்கலாம். 4 கீழே அப்படியே இருக்கட்டும். 2 காமன் எடுத்துக்கலாம். ஒரு ஃபார்முலா இருக்கு, ஞாபகம் இருக்கா? 2 பவர் அடிமனை வந்து அடுக்க கூட்டிக்கலாம் கழிச்சுக்கலாம். 2 பொது எடுத்துட்டு 8 + 4 6 கழிச்சிங்க. 3 போட்டு 6ல் 4 கழிச்சுக்கணும். 12ல் 6 கழிச்சு 6 வரும். 6ல் கழிச்சு 2 வருமா? 2 6 வட்டி பெருக்குங்க. 2 4 8 16 32 64 வருதா? 64 வருது. பை 9 அது மாதிரி விடை இல்லை. அடிச்சு போடுவோமா? 9 அடிப்போம். 7 9 63 விடை 7 ஆரம்பிக்குது. மீதம் 1/9 கலப்பின மாற்றி போட்டோம்னா ஆன்சர் வந்துடும். 7 9 63 1/9. சரிங்களா? இதுக்கெல்லாம் ஷார்ட்கட்லாம் இல்லை, அப்படியே பெருக்கி போட வேண்டியதுதான். மைனஸ் இருந்தால் இடம் மாத்திரம் ப்ளஸ்ஸாக மாறும். அடிமன் உணர்ந்தா அடுக்கு கூட்டிக்கலாம் கழிச்சுக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் மாடல் பார்க்கலாமா? அப்படி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிங்க. ஒரு கனசதுரம்னா கியூப். இது வந்து அளவியல் கணக்கு. மொத்த வலைப்பரப்பு கொடுத்துருக்காங்க, அதன் பக்கம் கேட்டிருக்காங்க. சர்ஃபேஸ் ஏரியா, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. இது அளவியல் கணக்கு. மென்சுரேஷன் நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். கனசதுரம் நிறைய நடத்தியிருக்கோம். கனசதுரத்தின் மொத்த பரப்பு கொடுத்துருக்காங்க 384 சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு. ஃபார்முலா RA ஸ்கொயர்டு 384. A ஸ்கொயர் = 384. 6ல் அடிக்கணும். 6 6 36 2 24 4 24 64 வந்திருக்கு. A ஸ்கொயர் 64. A வந்து ஸ்கொயர் ரூட்டாக மாறும். 8 வரும். ஆன்சர் 8 மீட்டரா? சாரி, ஓகே, மீட்டர். இது அப்போ ஆன்சர் மீட்டரில் போட்டுக்கலாம். ஏ என்பது எதை குறிக்கும்னா பக்க அளவை குறிக்கும். நிறைய சொல்லி கொடுத்துருக்கோம். கனசதுரத்துக்கு கன அளவு கேட்டாங்கன்னா A³, பக்க பரப்பு கேட்டாங்கன்னா உங்களுக்கு 4A ஸ்கொயர்டு. வெறும் பரப்புன்னு வந்தாலும் அது மொத்த பரப்பை குறிக்கும். இல்லை நடத்தி விட்டுருக்கோம், பார்த்துங்க. விடை 8 மீட்டர். அடுத்து போலாமா?
அடுத்த மாடல் ஒரு முக்கியமான கணக்கு, 10th புக்ல உள்ள கணக்கு இது. 10th புக்ல அல்ஜிப்ரா சம் கொஞ்சம் பார்த்து சொல்லியிருக்கேன். அதுல ஏதாவது சுருக்கு கேட்கிறாங்க, மீப்பா மீசிமான கேட்கிறாங்க. இது வந்து மீச்சிறு பொது மடங்குனா எல்சியம் கேட்டிருக்காங்க. நல்லா கவனிங்க. 3a-1 அப்படியே பிரிச்சிருக்கு, விட்டுருங்க அப்படியே. அடுத்தது 2a-1 ஹோல் ஸ்கொயர்டா, ஸ்கொயரை 2 வாட்டி பிரிச்சு போடுங்க. காரணம் பிரிச்சு போடணும். இது 2வது காரணம். 3 வந்து a² - 1 ஒரு ஃபார்முலா சொல்லி கொடுத்துருக்கோம். a² - b² ஃபார்முலா a + b × a - b. a² - b² ஃபார்முலா a + b a - b. இதை வந்து 1 ஸ்கொயரா போட்டுங்க. எப்படி ஃபார்முலானா 1 + 1 மைனஸ். இதை பிரிச்சோம்னா a + 1 a - 1. இதுல 2 கேட்கலாம். மீ போவான்னு கேட்டாங்கன்னா பொதுவான வகுத்தி, பொது வகுத்தி. இதுல பொதுவா என்ன பார்த்தீங்கன்னா a - 1 a - 1 a - 1 இருக்கு, அதை எழுதிக்கலாம். இதையும் தெரிஞ்சுங்க. நம்மள எல்சியம் கேட்டிருக்காங்க. மீ சீமா எல்சியம் அப்படின்னா முத காரணியை அப்படியே எழுதிக்கணும். 2வது காரணியை பார்க்கணும். 2 எழுதாம இருக்கு. இதுல 2 a - 1 இருக்கு, 1 எழுதியிருக்கோம், அப்ப இன்னொன்னு எழுதிக்கணும். 3வது காரணியை பார்க்கும்போது a + 1 a - 1 எழுதியாச்சு, a + 1 எழுதிக்கணும். இவ்வளவுதாங்க. 3 2 பேருக்கு 6 வருமா, 6 அப்படின்னு ஆன்சர் 2 இடத்துல இருக்கு. என்ன பண்ணியிருக்காங்கன்னா இது a - 1 2 சேர்த்து a - 1 ஹோல் ஸ்கொயர் போட்டிருக்காங்க. அப்புறம் a + 1 எழுதியிருக்காங்க. இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி. a - 1 ஹோல் ஸ்கொயர் ஒரு a + 1. மீட்பான பொதுவான 1 தான் இருக்கும், மீசிமான நிறைய இருக்கும். ஓகேவா? இவ்வளோ கணக்கு 10th புக்கில் நிறைய பார்த்துக்கணும்னு சொல்லியிருக்கோம், பார்த்துங்க. இந்த ஒரு 3 ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும். a³ + b³ அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு a + b a² - ab + b² ஃபார்முலா பயன்படுத்திங்க. a³ - b³ a - b a² + ab + b². இது a² - b² ஃபார்முலா. அரசம் போலாமா? ஒன்று 64/64 முப்படி மூலம்னா கியூப் ரூட் கேட்டிருக்காங்க. அப்ப அப்படியே கணக்கு எடுத்து இப்படி எழுதிக்க போறோம். கியூப் ரூட்னா வெறும் ரூட்டா இருந்தா 2 நம்பர் இருந்தா 1 எடுத்துக்கலாம். கியூப் ரூட்டா இருந்தா 3 நம்பருக்கு தான் 1 எடுத்துக்கணும். சரிங்களா? ரைட். இதை அப்படியே எழுதிக்கிட்டு கலப்பிடத்தை பின்னமா மாத்தலாமா? பார்த்தாலே தெரியுது 64னா 4 தான் ஆன்சர். இதான் ஆன்சரா இருக்க போகுது. சரி, ரைட். ஓர் 64 64 1 பெருக்குனா 64. அதுல 61 கூட்டினோம்னா 125 வருமா? 125/64. கியூப்னா 3 வாட்டி பெருக்கணும். 5 × 5 பிரிக்கலாம். 3 5 பெருக்குனா 102 வரும். இதை 3 வாட்டி பெருக்கலாம். நன்னாங்க 64 பிரிச்சுக்கலாம். ஏன்னா கியூப் ரூட். ஸ்கொயர் ரூட்னா 2 வாட்டி பிரிச்சுக்கணும். கியூப்னா 3 வாட்டி பெருக்கணும். 3 நம்பருக்கு 1 நம்பர் எடுத்துக்கலாம். இங்கேயும் 3 4க்கு 1 எடுத்துக்கலாமா? இதான் ஆன்சரா இருக்கு. இல்லை இப்படியும் இருக்கலாம். 5,04,000 இருக்கு, 1 நாள் 4, மீதம் 1/4 ஆன்சர் இருக்கலாம். சரிங்களா? விடை 5/4. அடுத்த மாடல் பாருங்க.
இது அளவியல் கணக்கு. இரண்டு உருளைகளின் உயரங்கள், உயரம்னா ஹைட்டா, ஹைட். அவற்றின் ஆரங்கள் ரேடியஸ். கனவு வால்யூம் கேட்டிருக்காங்க. உருளைக்கு கனவு ஃபார்முலா தெரியும், பை ஆர் ஸ்கொயர் ஹெச்சா, பை ஆர் ஸ்கொயர்டு ஹெச். இன்னொரு உருளை இன்னொரு வாட்டி எழுதிக்கணும். ரெண்டு ஒரே மாதிரி இருந்தால் இது முதல் உருளை, இது ரெண்டாவது உருளைன்னு போட்டுக்குவோம். பை அடிச்சு போடுவோம். R1 ஸ்கொயர்டு H1, R2 ஸ்கொயர்டு H2. உங்களுக்கு உயரம் கொடுத்துருக்கா, உயர விகிதம் கொடுத்துருக்கு 1:2. இது பேர் H1, இது H2. அடுத்து ஆரம் கொடுத்துருக்கா, ஆர விகிதம் கொடுத்துருக்கு 2:1. ஆரத்துக்கு ரேடியஸின் பேரு R1, R2. மாற்றி போட்டுறாதீங்க. R1 2 ஸ்கொயர்டு, H1 1, R2 1 ஸ்கொயர்டு, H2 2. 2 ஸ்கொயர் 4 × 1, 1 ஸ்கொயர் 1 × 2 4:2. அடிச்சா 2 2 4, 4 2 2:1. இல்லை ஃபார்முலா படிக்கணும். அளவில் பொறுத்த வரைக்கும் நிறைய ஃபார்முலா எழுதி கொடுத்துருக்கோம், பிடிஎஃப் கொடுத்துருக்கேன். உருளை, கொம்பு, கோலம், அரைக்கோளம், உள்ளிட்ட அரைக்கோளம், உள்ளிட்ட உருளை, கோலம் எல்லாம் கேட்பாங்க, பார்த்துக்கணும். சரிங்களா? ஒரு உருளைனா 1 2 2 போடணும், 3 3 போட்டுக்கணும். ஒரு தொகையை தனி வட்டி கணக்கு, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். 10 ஆண்டுகளில் ரெட்டிப்பாக வட்டி வீதம் கேட்டிருக்காங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்காங்க. அப்படியே ஃபார்முலா போடலாமா? தனி வட்டி அப்படின்னால ஃபார்முலா தெரியும், SI = PNR/100. Pனா அசலை குறிக்கும். அசல் கொடுக்கலன்னா நம்ம என்ன வச்சுக்கலாம், 100 வச்சுங்க. நீங்கள் 1000 வச்சுக்கலாம், 100 வச்சு ஈஸி அடிபட்டுரும். அடுத்து என்ன ஆண்டை குறிக்கும், ஆண்டு கொடுத்தா 10 ஆண்டுகள் கொடுத்தாச்சு. 6னா வட்டி வீதத்தை குறிக்கும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுக்க கண்டுபிடிக்கணும். இன்னும் SI தேவைப்படுது. வட்டியை குறிக்குமா, வட்டி. நல்லா கவனிங்க. நம்ம 100 ரூபா வட்டி கூட்டு ரெட்டி பண்ண 2 மடங்கா திருப்பி வாங்கினா 200 ரூபா வாங்குவோம். நம்ம காசு 100 ரூபா போக லாபம் 100 ரூபா. 100 ரூபா வட்டி கூட்டு ரெட்டிப்புனா 2 மடங்கு 200 ரூபா, 3 மடங்குனா 300 ரூபா. நம்ம காசு போக மிச்சம் தான் வட்டி. ரெட்டிப்புனா உங்களுக்கு 2 மடங்கு. ஒரு மடங்கு 100னா 2 மடங்கு 2 100 200. இது அமௌண்ட்னு பேரு. வட்டினா உங்களுக்கு 100 ரூபா கழிச்சுக்கணும். நம்ம காசை கழிச்சோம்னா அதான் வட்டி. அப்ப வட்டி 100, P 100 தான். N 10, R கண்டுபிடிக்கணும். பை 100 0 அடிச்சிடலாம், 10 அடிச்சிடலாம். R எவ்வளவு பர்சன்டேஜ்? 10%. இதாங்க ஆன்சர். கவனிச்சிங்க. அப்படியே ஷார்ட்டாக போட்டுக்கலாம். ஷார்ட்டா போட்டுக்கலாமா? எப்படி இங்க நடத்துக்கிறாங்க கவனிங்க. 2 மடங்குனா ரெட்டிப்புனா 2 மடங்கு அப்படின்னா 200 ரூபா ஞாபகம் வச்சிங்க. 1 மடங்கு 100 ரூபா, 2 மடங்கு 200 ரூபா, 3 மடங்கு 300 ரூபா. அந்த இது பேரு அமௌண்ட்னு பேரு. அதுல 100 கழிச்சு வச்சிங்க. இதான் வட்டி.
நம்ம வட்டி தான் கண்டுபிடிக்கிறோம். அந்த 100ஆல் இங்கே என்ன கொடுத்துருக்கோ அதை அடிக்கணும். ஆண்டு கொடுத்தா வட்டி வீதம் கேட்பாங்க, வட்டி வீதம் கொடுத்தா ஆண்டு கேட்பாங்க. இல்லை அசல்லாம் எனக்கு கேட்க மாட்டாங்க, ஏன்னா 100 தெரியும், கேட்க மாட்டாங்க. அடித்தோம்னா 10 என்பது 10%. இப்படி ஷார்ட்டாக போட்டுக்கலாம். இப்படி ஞாபகம் வச்சுங்க. 2 மடங்குனா 100 ரூபா, 3 மடங்குனா 200 ரூபா, 4 மடங்குனா 300 ரூபா. ஓகே. ஒரு பெருங்குற வரிசை ஜிபி. இது 10th புக்கில் உள்ள கணக்கு. நல்லா 10th புக் 2வது சாப்டர் நல்லா பார்த்துக்கமா. ஏபி ஜிபி அந்த சாப்டர் 2 புக்கில் உள்ள கணக்கெல்லாம் ஒர்க் பண்ணி பார்த்துங்க. ஏபி ஜிபியெல்லாம் வீடியோ போட்டிருக்கோம், அனுப்பி விடுறோம். சரிங்களா? ஏமா சவுண்டா இருக்கு. பொது விகிதம் அப்படின்னா ரேஷியோ. இதுக்கான ஃபார்முலா R = d2/d1. ஏபினா கழிச்சு போடுவோம். ஏபியா இருந்தா டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்க ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? d2 - d1. ஜிபிக்கு d2/d1. நான் ஷார்ட்டா போட்டுக்க போறேன். இது எது பெரிய நம்பரோ அதை R3 போட்டுக்கிறேன், d2 R2 போட்டுக்கிறேன். R3 நம்பர் 1/5, d2 நம்பர் 3/5. மாற்றி போட்டுறாதீங்க. ரேஷியோனா பொது விகிதம்னு அர்த்தம். அதுக்கு d2/d1. அதான் d2னா 2வது உறுப்பு மேலே போடுங்க, முதல் உறுப்பு கீழே போட்டுக்கலாமா? இது அடிக்கக்கூடாது. டிவைடில் இருந்தால் கழிச்சுக்கணும். am - n. R அப்படியே போட்டுக்குவோம். 3ல் 2 கழிச்சுக்குவோம். இன்னும் தலைகளை மாறுமா? இந்த தலைகளை மாறும். 5/3 மாறும். 5 அடிச்சிருங்க. இந்த 1/3. அதாவது 3ல் 2 கழிச்சா 1, 1/3. R = 1/3 தான் ஆன்சரா இருக்குமா? ஓகே, ஆன்சர் வந்து 1/3. இப்படியே அடிச்சு போடலாம். 3ல் 2 கழிச்சா 1, இந்த 5 கட் பண்ணா ஆன்சர் வந்துட போகுது. 1/3 தான். இதுக்கு ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா Tn = A R/n-1 ஃபார்முலா சொல்லி கொடுத்துருக்கோம். அடுத்த மாடல் பார்க்கலாமா? ஓகே, இது மாதிரி கணக்கெல்லாம் கேட்குறாங்க. இது 10th புக்கில் தான் இருக்கு. 2வது சாப்டர்ல இந்த கணக்கை பார்த்துக்கணும். A1 கொடுத்துருக்காங்க, A2 A3 கேட்டிருக்காங்களா? A1 - 1 A2 கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு இந்த ஃபார்முலா எழுதிக்கணும். an = A n-1/n + 2. n க்கு 2ன்னு கொடுப்போமா? A2. அப்போ n க்கு 2 கொடுங்க. 2 - 1 n க்கு 2 + 2. 2ல் 1 கழிச்சா 1, 2 4. A1க்கு மதிப்பு -1/4. ஆன்சர் 2 இடத்துல வந்துருக்கு. அப்போ அடுத்து கண்டுபிடிக்கணுமா? A3 கண்டுபிடிப்போமா? A3. மறுபடியும் ஃபார்முலா எழுதிங்க. an - 1/n + 2. A3 கண்டுபிடிக்க போகிறோம். n க்கு 3 கொடுங்க. 3 - 1, 3 + 2 கழிச்சா 2/5 வருது. A2 மதிப்பு நம்ம கண்டுபிடிச்சோமா? இந்த இருக்கு, இதை கொடுக்கணும். -1/4 கீழே 5 போட்டுக்கணும். நல்லா கவனிமா. A3ன்னு கேட்டா
இந்த ஃபார்முலாவில் எண்ணுக்கு 3 கொடுத்தா 3 - 1 2 A2, இங்கே 3 கொடுத்தா 3 + 2 5. அந்த A2ஓட மதிப்பு இதை எடுத்துக்கணும். பின்ன தலைகளை மாறுமா? -1/4 தலைகளை மாற்றினா -1/4 தலைகளை மாற்றினா 1/5 மாறுமா? -1 4 5 20. ஆன்சர் -1/20. அப்போ இதான் ஆன்சராக இருக்கும். -1/4. ஓ, -1/20 வருதா? அப்போ தப்பு. அது ப்ளஸில் இருக்கு, கவனமாக இருக்கணும். -1/4 -1/20 ஆன்சர். ஆப்ஷன் டி. இங்க பாருங்க, இங்க +1/20 இருக்குல்ல, நம்மள விட மைனஸ்ல வந்துருக்கு. இருக்கானோலா? முடிக்கணுமா? வீடியோ வந்துட்டு இருக்குல்ல, அதை நம்ம கொடுத்து விட்டோம், ஒன்றும் பிரச்சனை. சரி, இப்போ என்ன பண்ணணும்? வெயிட் பண்ணவா? சரி, பண்ணு. ரெண்டு மூணு கணக்கு இருக்கு, அவ்வளவுதான். ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். கேக்குதா? ரைட். நம்ம உங்களுக்கு டவுட் கணக்கு கேட்டுருந்தோம், யாருமே கேட்கல. யார் இருக்கீங்களா? இல்லைன்னா பரவாயில்ல, குரூப்ல மெசேஜ் போட்டு விடுங்க, இல்லை என் நம்பர் தனியாக இருந்தாலும் அனுப்பி விடுங்க. உங்களுக்கு நிறைய பேர் அப்படி தான் கேட்குறாங்க, பேஜ் அனுப்பி விட்றேன். சரிங்களா? எங்களுக்கு தேவை நீங்கள் எப்படியும் பாஸ் பண்ணிடணும். அது முக்கியமாக நீங்கள் நம்பி சேர்ந்துருக்கீங்க. நாங்களும் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர்லாம் அனுப்பணும், ஆன்சரும் போட்டோம். யாருமே கேட்கவே இல்லை, டவுட்லாம் இருந்தாலும் பரவாயில்ல, நான் உங்களுக்கு ஃபுல் கொஸ்டின் அனுப்பி விட்றேன், அதுக்கு ஆன்சர் குறித்து அனுப்பி விட்றேன். ஒர்க் பண்ணி பாருங்க. அடுத்து எனக்கு பாருங்க, 1 + 2 3 எண்ணு கொடுத்து கே எனில் 1³ + 2³ + n³ கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு தெரியும் 1 2 3 அப்பெல்லாம் 7 நம்பரை குறிக்கும். அதுக்கு கேன்னு கொடுத்தாச்சு. 7 நம்பருக்கு ஃபார்முலா n × n + 1/2. இதோட மதிப்பு கே. அப்படியே இருக்கட்டும். என்ன கேட்டிருக்கு? 1³ 2³ 3³ லாஸ்டா n³ கேட்டிருக்காங்க. கியூப் ஃபார்முலா n × n + 1/2 ஹோல் ஸ்கொயர்டு. இந்த n × n + 1/2க்கு மதிப்பு கேன்னு கொடுத்துருக்கோம். அப்போ கே போட்டு மேலே ஸ்கொயர் போட்டு ஆன்சர். நிறைய பேர் கியூ போட்டுறதுனால தான் இதெல்லாம் தப்பான விடை. ஆன்சர் கே ஸ்கொயர்டு. அதாவது n × n + 1/2க்கு கேனா அதை ஸ்கொயர் பண்ணால் ஆன்சர் கே ஸ்கொயராக மாறிவிடும். இது 10th புக்கில் உள்ள கணக்கு தான், பார்த்துங்க. அப்படியே கணக்கை பொறுத்த வரைக்கும் ஓல்டு கொஸ்டின் ஒரு 10 கொஸ்டின் ஒர்க் பண்ணி பாருங்க. அந்த மாடல் அப்படியே கேட்பானுங்க, நம்பரை மாற்றி கேட்பாங்க. கொஞ்சம் புக்ஸ் நம்ம பார்த்துங்க, நல்லா கவனிங்க. a பவர் m - n, a பவர் m, a பவர் m + n கொடுத்து பெருக்கு தொடர்னா ஜிபி, அதோட பொது வீதம்னா ரேஷியோ கேட்டிருக்காங்க. ஆருக்கு ஃபார்முலா தெரியும், d2/d1. இதான் d1, இதான் d2. d1 பார்த்தீங்கன்னா a பவர் m - n, d2 பார்த்தீங்கன்னா a பவர் m. r = a பவர் m மேலே போடுங்க, ஏன்னா d2 தான் மேலே இருக்கணும். d1 a m - n. இது மேலே போனால் சைன் மாறும், +m - m மாறும். +n
மைனஸ் பிளஸ் மைனஸா மாறும், மைனஸ் வந்து பிளஸ்ஸா மாறுமா? ரைட். ஓகே தானா? ஏ பவர் எம் இந்த ரெண்டையும் பிரிச்சு போட போறோம். ஏ பவர் மைனஸ் எம் ஏ பவர் என் இப்படி பிரிச்சு போடலாம். ஏன்னா ஏ பவர் எம் இன்டு ஏ பவர் என்ன வந்து எம் பிளஸ் எழுதுறோம். அப்ப மைனஸ் ஆயிருந்தாலும் சரி பிளஸ் ஆயிருந்தாலும் சரி இதை பிரிச்சு இப்படி போட்டுக்கலாம். ஓகேவா? ஏ காமன் எடுத்துக்கலாமா? எடுத்துக்கிட்டா எம் மைனஸ் எம் ஒரு பிளஸ் என் இருக்கு, இது அடிபட்டுருமா? ஆன்சர் ஏ பவர் என். விடை பார்த்தீங்கன்னா ஏ பவர் என். இந்த எம் அடிச்சுப்படி என்ன போட்டாலும் போகுது, இடம் மாத்தினா சைன் மாறும். ஒரு ஃபார்முலா இருக்கு, ஏ பவர் மைனஸ் எம் ஈக்குவல் டு 1/a பவர் எம். சரிதானா? இல்லை புக்கில் உள்ள கணக்கு தான் பார்த்துக்கணும். அப்படியே ஓகே. கொஞ்சம் கவனிங்க எல்லாரும். நீங்க ஆன்லைன்ல சேர்ந்தீங்க, நம்மளும் சாப்டர் முடிச்சு கொடுத்தோம். உங்களை டெஸ்ட்டுக்கெல்லாம் கொஸ்டின் சாரும் அனுப்புனாங்க. தமிழ் கொஸ்டின்லாம் யாருமே ஆன்சர் பண்ணல, வருத்தப்பட்டாங்க. நீங்க ஆன்சர் பண்ணால் அடுத்தபடி கொஸ்டின் அனுப்புவாங்க. ஏன்னா உங்களுக்காக நாங்கள் இருக்கோம். நீங்க பாஸ் பண்ணா எங்களுக்கு அது பெருமை. இருந்தாலும் பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் காலம் இருக்கு, நாட்கள் இருக்கு. நீங்க உங்களுக்கு டவுட்டான கொஸ்டினை குரூப்ல போட்டு விடுங்க, நாங்கள் ஆன்சர் பண்ணி உங்களுக்கு அனுப்புகிறோம். இருந்தாலும் நான் விட போகிறல உங்களுக்கு ஒரு 3 ஃபுல் கொஸ்டின் அனுப்பி விட்றேன், ஆன்சரையும் அனுப்பி விட்றேன். ஒர்க் பண்ணி பாருங்கள், டவுட் இருந்தால் கேளுங்க. ஓகே, தேங்க்யூ.